ஸ்லீப்பருக்கு 295 வந்து சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு பதிலா வந்து ஒன் டே பாஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு பர்சனுக்கு வந்து அந்த கார்டன் தான் அவ்வளோ அழகு. பிளான் பண்ற மாதிரி ஆன் டைமுக்கு அந்த இடத்துல வந்து போய் ரீச் இருக்கு. இதோட ஓப்பனிங் டைமிங் பாத்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டைல்ல வந்து பர்சனுக்கு 60 ரூபாய் வாங்குறாங்க. சேஃப் ஃபார் சாமியார்கள், கேஜிஎஃப், அப்புறம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த கவின் அவர் வந்து நடிச்ச பிளடி பக்கர் அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. எதுவுமே சார்ஜ் பண்றது கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். டெம்பிள் மாதிரி ஜொலிச்சிச்சு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் ஹாலிடேஸ்லாம் வரப்போகுது. நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து ஒரு டூர் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக நாங்கள் வந்து மைசூர் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ சென்னை டு மைசூர் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டூர் பிளான் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மைசூர் டூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். சென்னையிலேருந்து மைசூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்குது. மைசூர் எக்ஸ்பிரஸ், அப்புறம் காவேரி எக்ஸ்பிரஸ், சதாப்தி, வந்தே பாரத்தில் கூட 2 ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் சதாப்தியும் வந்தே பாரத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் டிக்கெட் ப்ரைஸ். அதனால வந்து நாங்கள் சூஸ் பண்ணது காவேரி எக்ஸ்பிரஸ் தான். காவேரி எக்ஸ்பிரஸில் டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பருக்கு 295 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் டயர் ஏசி எடுத்தோம் அப்படின்னா 790 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. நாங்க ஸ்லீப்பர்ல தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து காவேரி எக்ஸ்பிரஸ் ஏன் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து நைட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ வீட்லயே நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். 9:15க்கு தான் சென்னை சென்ட்ரல்ல இருந்து வந்து டிபார்ச்சர் ஆகுது. ட்ரெயின்ல ஏறிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுக்கலாம். தூங்கி வந்து முழிக்கும் போது காலையில 6:45க்கு நம்ம மைசூர் ஸ்டேஷன்ல வந்து ரீச் ஆயிருப்போம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அங்கேருந்து டிக்கெட் எதுவுமே எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக வந்து ஒன் டே பாஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு பர்சனுக்கு வந்து 60 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் சிட்டிக்குள்ளே நம்ம எந்த பஸ்ஸில் ஏறினாலும் நம்ம வந்து செப்பரேட்டாக டிக்கெட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாஸை காமிச்சு நம்ம எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். சிட்டி பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அங்கே வேணால் ரூம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. அது பக்கத்தில் கூட நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே எடுத்துட்டோம். ஏன்னா வந்து ஃபுல்லாக பஸ்லேயே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால அங்கேயே வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து ஒரு ரூமுக்கு 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் டேக்கு. ரூமில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ஜஸ்ட் ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட டே 1 இன் மைசூர். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல்லே வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டோம். ஒரு மசால் தோசா, ஒரு பரோட்டா, ஒரு டீ, 2 பேரும் இதே தான் சாப்பிட்ருந்தோம். டோட்டலாக 170 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டே 1ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினா விசிட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மைசூரை வந்து 2ஆக பிரித்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினா, மைசூர் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டூரை வந்து பிளான் பண்ணிக்க முடியும். சிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் 315 தான் எடுத்திருந்தோம். அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துச்சு எங்களுக்கு ஸ்ரீரங்கப்பட்டினா வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸ்ரீரங்கப்பட்டினால நாங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணது திப்பு சுல்தான் பேலஸ் தான். ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால நடந்தே போயிட்டோம். இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் சம்மர் டைமில் அங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இங்க என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேலஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். ஆனா அதை சுத்தி இருக்கிற அந்த கார்டன் தான் அவ்வளோ அழகு. இன்னும் சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் ஒரு ஏத்த இடம் தான். ஆனா இந்த பேலஸ் வந்து குட்டியா இருந்தாலும் அந்த பேலஸோட சுவர்ல இருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. இன்னும் அதை நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மியூசியம் இருக்கு. அங்க வந்து திப்பு சுல்தான் காலத்துல அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அப்புறம் செம்பு பீரங்கி, நாணயங்கள், சின்ன சின்ன பாத்திரங்கள், இன்னும் பல ஆயுதங்கள் இதெல்லாம் கூட அங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த பேலஸ்க்கு உள்ள மட்டும் வீடியோ எடுக்க அலோவ் பண்றது இல்லை. ஆனா போட்டோஸ் வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். வெளியே பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸும் எடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே குவாலிட்டியான டைமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே இருந்து வந்து கும்பஸ்க்கு தான் கிளம்பி போயிருந்தோம். இந்த கும்பஸ் பரி சம்பர் பாத்தீங்கன்னா இந்த பேலஸ்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்கேருந்து வந்து ஆட்டோ எடுத்திருந்தோம். 80 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கும்பஸோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கு. அங்கேருந்து நம்ம ஏதாவது வேணா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கும்பஸை விசிட் பண்றதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து எதுவுமே கிடையாது. ஆனா வந்து உள்ள செப்பல் வந்து அலோடு கிடையாது. அதனால நம்ம வெளியே வந்து அதுக்கு செப்பரேட்டான ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு பாக்ஸ் வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ நம்ம செப்பலை வந்து அங்கேயே விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். இங்கதான் திப்பு சுல்தான் அப்புறம் அவரோட பேரண்ட்ஸ், அவரோட ஒய்ஃபு, பசங்க, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாத்தோட கல்லறைகளும் அங்கதான் இருக்குது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடம். அங்க வந்து தொழுகை பண்றதுக்கு சின்ன மாஸ்க் கூட பேக்ல இருக்கு. இங்கேயும் வந்து அழகா வந்து நம்ம போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி திப்பு சுல்தானோட சம்மர் பேலஸ் அப்புறம் கும்பஸ் இதெல்லாத்தோட டீடைல்டு வீடியோ அப்புறம் ஷார்ட்ஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கும்பஸை வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட செப்பல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஆட்டோ தான் எடுத்துக்கிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்காக. அதுக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்க பிருந்தாவன் கார்டன் தான் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால நாங்க ஆல்ரெடி வந்து வந்த அதே பஸ் தான் 315 பஸ் வந்து எடுத்துட்டு பம்ப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங்ல தான் இறங்கியிருந்தோம். அங்கிருந்து பாத்தீங்கன்னா 303 அப்படின்னு ஒரு பஸ்ல தான் ஏறணும். அந்த பஸ் வந்து மைசூர் சிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் வருது. ஸோ அந்த பஸ்ஸை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா நாங்க பிருந்தாவன் கார்டன் ஸ்டாப்ல இறங்கியிருந்தோம். நம்ம வந்து பஸ் யூஸ் பண்ணி போறதுனால ரொம்பவே லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும், அந்த மாதிரி வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க வந்து எப்பவுமே பஸ் ரெகுலரா வந்துட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிராஃபிக்கும் சுத்தமா கிடையாது. அதனால நம்ம பிளான் பண்ற மாதிரி ஆன் டைமுக்கு அந்த இடத்துல வந்து போய் ரீச் பண்ணிக்கலாம். லஞ்ச் வந்து நாங்க பிருந்தாவன் கார்டில் தான் சாப்பிட்டு இருந்தோம். அங்க வந்து நிறைய ஷாப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற லஞ்ச் வந்து அவ்வளவா நல்லா இல்லை. பெட்டர் நம்ம வெளியே வாங்கிட்டு போறது இல்ல வெளியே சாப்பிட்டு போறது தான் நல்லது. நாங்க லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சோறு அப்புறம் ஒரு ஏரி வவால் ஃப்ரையும் ஒரு பிளேட் வந்து நண்டு ஃப்ரையும் வாங்கியிருந்தோம். 2 பேருக்கும் சேர்த்து 280 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பிருந்தாவன் கார்டன்ல பாத்தீங்கன்னா 50 ரூபாய் பர் பர்சனுக்கு என்ட்ரி ஃபீ வந்து சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்டோம். பிருந்தாவன் கார்டன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன். இது பக்கத்துலேயே தான் KSR டேமும் இருக்கு. இதோட ஓப்பனிங் டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 6:30க்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9 o'clock வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு லைட் ஷோ வந்து நடக்கும். அதுதான் ஸ்பெஷலே. இந்த ஃபவுண்டைன் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈவினிங் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேல அந்த மாதிரி போயிருந்தோம். மழை வந்து சாரல் போட்டுட்டே இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்க வந்து ஃபவுண்டைன் ஷோ பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணல. அதுக்கு முன்னாடியே வந்து அங்கிருந்து கிளம்பிட்டோம். நடந்தே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். என்ட்ரன்ஸ்ல வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஜூஸ் ஷாப்பு, அப்புறம் சோடா, சர்பத்து, இந்த மாதிரி இளநீ கூட இருந்துச்சு. நமக்கு என்ன தேவையோ வாங்கி குடிச்சிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிடலாம். உள்ள வந்து சில்ட்ரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்க்லாம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. போட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்பவே ஏத்த இடம். பிருந்தாவன் கார்டனை சுத்தி பார்த்துட்டு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டா அங்கேயே வந்து கவர்மெண்ட் பஸ் வந்துடும். 303 அப்புறம் 303A இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நாங்கள் அங்கேருந்து வந்து பஸ் பிடிச்சி மறுபடியும் சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் ஃபவுண்டைன் ஷோ வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு நைட்டு. ஸோ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சிட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் KR சர்க்கிள் இருக்கு. அங்கே தான் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, தேவராஜா மார்க்கெட். ஸோ அங்கே தான் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து சின்னதாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். லஞ்சு சாப்பிட்டதே எங்களுக்கு சரியா செட் ஆகல அப்படின்றதுனால நைட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு சிம்பிளா சாட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டு இருந்தோம். 2 பேருக்கும் சேர்த்து 200 ரூபாய் வந்து ஆயிருந்துச்சு. டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு தூங்கிட்டோம். Day 2 மார்னிங் எழுந்திரிச்சதும் ஹாட் வாட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதனால உற்சாகமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரூமை வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு அகைன் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அங்கிருந்து பஸ் பிடிச்சி சென்ட் பிலோமினாஸ் சர்ச் தான் விசிட் பண்ணியிருந்தோம். சிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பஸ் நம்பர் 178 எடுத்து தான் பிலோமினாஸ் சர்ச் வந்து இறங்கியிருந்தோம். இங்கேயும் நாங்க செகண்ட் டேக்கான 1 day பாஸ் வந்து 2 பேருக்குமே எடுத்துட்டோம். 60 ரூபாய் பே பண்ணியிருந்தோம். இந்த சர்ச் வந்து ரொம்பவே பெரிய சர்ச். ஃபாரின் ஸ்டைல்ல வந்து ரொம்பவே நுணுக்கமான கட்டடக்கலை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. கிராஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த சர்ச்சில் வந்து நாங்க மார்னிங் விசிட் பண்ணும்போது அங்க வந்து மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு மியூசியம், அப்புறம் சர்ச்சு கீழே பாத்தீங்கன்னா சென்ட் பிலோமினா அவங்களோட வந்து பாடியை வந்து இன்னமும் வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே மாஸ் நடந்துட்டு இருந்ததால நாங்கள் அங்கெல்லாம் ப்ராப்பராக வந்து விசிட் பண்ண முடியல. இங்கே என்ட்ரி ஃபீ வந்து எதுவுமே கிடையாது. சென்ட் பிலோமினாஸ் சர்ச்சில் ஒரு ½ hour வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அகைன் வந்து பஸ் பிடிச்சி சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். பஸ் நம்பர் 186 தான் யூஸ் பண்ணியிருந்தோம். எங்களோட நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா சாமுண்டி ஹில்ஸ் போகிறது தான். ஸோ சிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 202 பஸ் எடுத்துக்கிட்டோம் சாமுண்டி ஹில்ஸ் போகிறதுக்காக. அங்கே பஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு இந்த ஸ்டாப்பிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்க போற வழியில தான் இந்த லலிதா மஹல் பேலஸ் இருக்கு. அது எங்களோட பிளான்ல இல்லை. ஆக்சுவலி எங்களுக்கு தெரியவும் செய்யாது அந்த மாதிரி அங்கே ஒரு பேலஸ் இருக்கு அப்படின்றத. ஸோ அவங்க தான் சொன்னாங்க அங்கே நிறைய படம் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. KGF மூவில எல்லாம் வருமே அந்த பேலஸ் வந்து நீங்க போற வழியில தான் இருக்கு.
ஜஸ்ட் அங்கே வந்து விசிட் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஜாக்கி குவார்ட்டர்ஸ் அப்படின்ற வந்து ஒரு ஸ்டாப்பிங்கில் தான் இறங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே இறங்கணும். அங்கே வந்து நிறைய இந்த கையேந்தி பவன்லாம் அவைலபிளாக இருக்குது. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த தட்டு இட்லி சாப்பிட்ருந்தோம். முந்தா நாளைக்கு வந்து சாப்பாடே சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த சாப்பாடு எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்பவே டேஸ்டியாக அதுக்கு வந்து 2 வெரைட்டி சட்னி அப்புறம் ஒரு குருமா எல்லாம் வந்து ஊற்றி கொடுத்துருந்தாங்க. 2 பேருக்கும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 95 ரூபாய் தான் ஆயிருந்துச்சு. ஜாக்கி குவார்ட்டர்ஸ்ல இருந்து லலிதா மஹால் பேலஸ் போறதுக்காக ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். 50 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லலிதா மஹால் பேலஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி மாதிரி ரீச் ஆயிட்டோம். அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வாசல்லே வந்து செக்யூரிட்டி வந்து சொல்றாங்க 10 மணிக்கு தான் பேலஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. அப்போதான் வந்து பக்கத்துல வந்து நிறைய டாக்ஸிஸ் எல்லாம் அங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் வந்து எங்களுக்கு அறிமுகமா இருந்தாரு. அவர் சொன்னாரு எங்க பக்கத்துல வந்து ஆயுர்வேதிக் கார்டன், அப்புறம் ஷெல் மியூசியம்ஸ், இன்னும் வந்து சாண்ட் மியூசியம் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நான் அங்க வந்து கூட்டிட்டு போறேன். எனக்கு 200 ருபீஸ் கொடுத்தா போதும், நான் வெயிட் பண்ணி வந்து கூட்டிட்டு வரேன். அது ரவுண்ட் ட்ரிப்பா வந்து 200 ருபீஸ் வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல டீலா படிச்சு வருது. சும்மா அங்க இருந்து வந்து ஒரு 2 hours வந்து வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம அதை யூஸ்ஃபுல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே நல்ல டீலாக இருந்ததுனால அதுக்கு ஓகே சொல்லிட்டு நாங்கள் காரை வந்து எடுத்துக்கிட்டோம். அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மைசூர் போனீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து செஞ்சு கொடுப்பாரு. ஸோ கேப் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணது ஷெல் மியூசியம் தான். ஷெல் மியூசியமில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ ஒரு பர்சனுக்கு 60 ரூபாய் வாங்குறாங்க. இந்த மியூசியம்ல பாத்தீங்கன்னா கடலோடு யூஸ் பண்ணி நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செஞ்சது ஒருத்தங்க தான். அவங்க வந்து ஒரு கின்னஸ் சாதனையாளர். அவங்க பேரு ஸ்ரீமதி ராதா மல்லப்பா. 22 அடியில ஃபுல்லாவே கடலோடு யூஸ் பண்ணி அவங்க செஞ்ச இந்த விநாயகர் சிலை தான் அவங்களுக்கு வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிவன் கோயில், அப்புறம் தாஜ்மஹால், சென்ட் பிலோமினாஸ் சர்ச், அப்புறம் இந்த தசாவதாரம், இது எல்லாமே ஃபுல்லாமே கடலோடு யூஸ் பண்ணி தான் செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட்டும் இருக்குது. அதுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம பே பண்ணி போகிறது மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கடலோட ஐட்டம்ஸ்லாம் குட்டி குட்டியான இயர்ரிங்ஸு, செயின்ஸு, இந்த மாதிரி கீ செயின், இந்த மாதிரியும் ஸ்டாலும் அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டாலில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது பொருட்கள் எல்லாம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ண வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒன்று. செகண்ட் விசிட் பண்ணியிருந்தது சாண்ட் மியூசியம். அது வந்து ஷெல் மியூசியம் பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்படி நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ஒரு பர்சனுக்கு 60 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சாண்ட் மியூசியம் வந்து வடிவமைச்சவங்க MN கௌரி அப்படின்றவங்க 2014 இது எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 150 மணர் சிற்பங்கள் இருக்கு. 16 தீம்ல வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா விநாயகரோட மணர் சிற்பம், அப்புறம் சாமுண்டி தேவி, அப்புறம் யானை மேல மைசூர் மகாராஜா சவாரி பண்றது மாதிரி, அப்புறம் ஆதாம் ஏவாள், அப்புறம் கடல் தீம்ல வந்து வச்சிருக்காங்க, சேஃப் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நிறைய தீம்ஸ்ல வந்து மணர் சிற்பங்களை செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம் தான். இங்கேயும் செல்ஃபி பாயிண்ட் இருக்கு. அதுக்கு நம்ம செப்பரேட்டா பே பண்ணி போட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டால்ஸ் கூட அவைலபிளா இருந்துச்சு. சாண்ட் மியூசியம் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க விசிட் பண்ணியிருந்தது ஆயுர்வேதிக் கார்டன். அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ கேப்ல போனதுனால சீக்கிரமே போயிட்டோம். இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. கார்டன் விரும்புறவங்க, மூலிகையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இங்க விசிட் பண்ணலாம். மற்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறதே நல்லது. அங்க வந்து ஒரு ப்ரோ வந்து இது டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்க வந்து ஸ்டாலும் அவைலபிளா இருக்கு. அங்க ஃப்ரெஷ் பெப்பர், அப்புறம் இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, இன்னும் நிறைய மெடிசினல் ஐட்டம்ஸ்லாம் அங்கே வந்து கிடைக்குது. கால்வெளிக்கான தைலம், இந்த மாதிரி எல்லாம் தேவைப்பட்ட வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் கூட அங்கே பெப்பர், அப்புறம் ஜிஞ்சர் டீ வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு ஓகேவான ப்ராடக்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சிச்சு. அது முடிச்சுட்டு வேக்ஸ் மியூசியம் போயிருந்தோம். வேக்ஸ் மியூசியமும் கொஞ்சம் இது பக்கத்துல தான் இருந்துச்சு. கேப்ல போனதுனால சீக்கிரமாவே ரீச் ஆயிட்டோம். வேக்ஸ் மியூசியம்ல பார்க்கிங் பக்கத்திலேயே நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம செப்பரேட்டா பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அங்க வந்து புல் ரைடு இருந்துச்சு, அப்புறம் ஆர்ச்சரி, ஷூட்டிங், அப்புறம் கொஞ்சம் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்காக வச்சிருந்தாங்க. ஏவிடி பைக் ரைடு கூட அவைலபிளா இருந்துச்சு. வேக்ஸ் மியூசியம் பக்கத்திலே ஹாரர் ஹவுஸும் இருக்கு. ரெண்டுமே நம்ம விசிட் பண்றோம் அப்படின்னா 100 ருபீஸ் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நம்ம வேக்ஸ் மியூசியம் மட்டும் போறோம் அப்படின்னா 60 ருபீஸ் per பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. நாங்கள் வந்து வேக்ஸ் மியூசியம் மட்டும் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால per பர்சனுக்கு 60 ரூபாய் வந்து பே பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்கள், அப்புறம் சாமியார்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், நிறைய நடிகர்கள், இவங்களோட ஃபேமஸான ஆட்களோட மெழுகு சிலைகள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமாக இருக்கு. ஹேர் எல்லாம் ரொம்பவே ஒரிஜினலாக இருக்கு.
ஸ்பெஷலா சொல்ல போனா டோனி, அப்புறம் ரஜினிகாந்த், புனித் ராஜ்குமார் இவங்களோட சிலைகள் எல்லாம் அங்க இருக்குது. அங்க உட்காந்து நம்ம போட்டோஸ் எல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். இங்க வந்து ஒரு 1/2 hour கிட்ட நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஷாப்பிங் ஏதாச்சும் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மைசூர் சில்க் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றதுனால ஒரிஜினல் மைசூர் சில்கோட ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, கவர்மெண்டோடது. ஸோ அங்க வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க, சும்மா பாருங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து அதுக்கான பிளான் இல்லை அப்படின்றதுனால நாங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே ஷாப்பிங் பண்ணல. கரெக்டா வந்து ஒரு 2 hours எங்களை லலிதா மஹால் பேலஸ் ஃப்ரண்ட்லயே வந்து டிராப் பண்ணிட்டாரு. நாங்க வந்த டைம் வந்து கரெக்டா இருந்துச்சு. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு ரெசிப்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போய்க்கலாம். கேட்டுக்குள்ள போகும்போதே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. பார்க்கறதுக்கு செட்டா இல்ல ஒரிஜினலா அரண்மனை தானே அந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு. வாசல்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய கால சிப்பாய் மாதிரி ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெல்கம் பண்ணாங்க. இந்த அரண்மனை பாத்தீங்கன்னா அரசர்கள் அப்புறம் பிரெஞ்சு கவர்னர்கள்லாம் வரும்போது அவங்க வந்து ஸ்டே பண்றதுக்காக தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. அங்க சுவர்ல இருக்கிற இந்த முகல் டிசைன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இங்க வந்து நிறைய மூவிஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப், அப்புறம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த கவின் அவர் வந்து நடிச்ச பிளடி பக்கர் அப்படின்ற மூவி வந்து ஃபுல்லாவே இந்த அரண்மனைக்குள்ளதான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து லிஃப்டும் அவைலபிளா இருக்கு. ஆனா அதெல்லாம் விசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. என்ட்ரி ஃபீ நம்ம பே பண்ணதுமே ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் நம்ம உள்ள வந்து கொடுத்தோம் அப்படின்னா அங்க செப்பரேட் கவுண்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து விருந்தினர் மாளிகையா இருந்ததுனால இப்ப வர கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்றதுக்காக அங்க டீயும் பிஸ்கட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அங்க வந்து ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. அங்க ஃபுல்லா சுத்தியும் வந்து திவான்ஸ் அப்புறம் சோஃபா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ டீயும் பிஸ்கட்டையும் பீஸ்ஃபுல்லா அங்க உட்காந்து குடிச்சிட்டு கிளம்பி வரலாம். இந்த பேலஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா பேலஸ் ஃபுல்லாவும் சுத்தி பாக்குறதுக்கும் அங்க இருக்க லிஃப்ட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கும் நமக்கு அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்டா இது ஹோட்டலா இருக்கிறதுனால அங்க ஸ்டே பண்றவங்க மட்டும்தான் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாவுமே சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ட்ரன்ஸ் வந்து அங்க இருந்து வந்து ஆட்டோ எடுத்துட்டு மைசூர் சூக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். அதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சூக்கு உள்ள பாத்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போக முடியாது. அதனால அங்கே வந்து கிளாக் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு, அங்கதான் வச்சுக்கிட்டோம். ஒரு லக்கேஜுக்கு பாத்தீங்கன்னா 15 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. எங்ககிட்ட 2 இருந்துச்சு அப்படின்றதுனால டோட்டலா 30 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சூக்க உள்ள வந்து அலோவ் பண்றாங்க. அங்க உள்ள போனா என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஒரு பர்சனுக்கு வந்து 100 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆனா கியூ வந்து அது வீக்கெண்ட் அப்படின்றதுனால ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. அதனால அங்க வெளியே வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் மூலியமா பே பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நாங்க அந்த மாதிரி தான் பே பண்ணியிருந்தோம். 2 பேருக்கும் சேர்த்து 207 ரூபாய் வந்து ஆயிருந்துச்சு. அந்த 7 ரூபாய் பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீயா வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மைசூர் ஜூ பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஜூ. அரௌண்ட் 6 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே வந்து இருக்கும். நம்ம ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்தோம் அப்படின்னா அங்க வெஹிக்கிள் கூட அவைலபிளா இருக்கு. ஆனா வெஹிக்கிள்ல போனா எல்லா இடத்தையுமே நம்ம ப்ராப்பரா சுத்தி பார்க்க முடியாது அப்படின்றனால நாங்க நடந்து போறது தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஜூ அப்படின்றதுனால நமக்கே தெரியும் அவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். பாட்டில் வந்து கையில இருந்தாலே போதும். அங்கங்க வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம தேவை அப்படின்னா அங்கேயே வந்து புடிச்சு குடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெஸ்ட் ரூம்ஸும் நிறைய பிளேசஸ்ல அவைலபிளா இருக்கு. லேடிஸ்க்கு செப்பரேட்டா, ஜென்ஸுக்கு செப்பரேட்டா வந்து உள்ளே வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். அதுக்கப்புறமா அங்கங்க நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா வந்து மூவ் ஆகுறது மாதிரி நிறைய பெஞ்சஸ் வந்து அங்கங்க வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம போய்க்கலாம். ஸூவை வந்து விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் எது அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 11 o'clock முன்னாடியும் ஈவினிங் வந்து ஒரு 3:30க்கு அப்புறமா நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். மற்ற டைம்ல வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கும்போது அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஜூ அப்படின்னா ஷூ வந்து மஸ்ட். நம்ம நிறைய தூரம் நடக்கிறோம் அப்படின்றதுனால ஷூ யூஸ் பண்ணாதான் அவ்வளவு தூரம் வந்து ப்ராப்பரா போக முடியும். நான் செப்பல் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுனால ரொம்பவே வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேஜஸ் வந்து எம்டியா தான் இருந்துச்சு. இந்த சூக்கு உள்ளே பாத்தீங்கன்னா ஸ்டால்ஸும் அவைலபிளா இருக்கு. அப்புறம் மினி கூல் பாஸ் கூட அவைலபிளா இருக்கு. நம்மளுக்கு தேவை ஏதாவது சாப்பிடணும்னா கூட அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை இந்த ஸ்டால்ஸ்ல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கூட பண்ணிக்கலாம். அங்க வந்து மைசூர்ல கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மைசூர் சாண்டல் பவுடர், சோப்பு, பர்ஃப்யூம்ஸு, அப்புறம் கீ செயின்ஸு, அப்புறம் இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ், பேக், இந்த மாதிரி நிறைய அவைலபிளா இருந்துச்சு. ஆனா பவுடர்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் வெளியே விட உள்ள வந்து ஸ்டால்ல ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. நாங்க அங்க இருந்து தான் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஜூ வீடியோ வந்து ஆல்ரெடி டீட்டெயில்டா ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸூ வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா லஞ்ச் வந்து நாங்க ஸூக்கு வெளியே வந்து ஒரு ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு இருந்தோம்.
இந்த நாளைக்கு மாதிரி கிடையாது. ரொம்பவே ஒரு தரமான சாப்பாடு தான் அங்க வந்து சாப்பிட்டுருந்தோம். ஒரு கேரளா ஹோட்டல்ல கேரளா மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். ஒரு பர்சனுக்கு வந்து 100 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டோட்டலா 200 ரூபாய் வந்து ஆயிருந்துச்சு. லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ஜெகன்மோகன் பேலஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்க விசாரிக்கும் போது சொன்னாங்க அங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால விசிட்டர்ஸ் வந்து அலோ கிடையாது அப்படின்ட்டு. அதனால ஓகே மைசூர் பேலஸே வந்து ஃபைனலா விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் பேலஸ்க்கு ஊபர் ஆட்டோ தான் எடுத்திருந்தோம். 61 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மைசூர் பேலஸ்ல பாத்தீங்கன்னா பேலஸ்க்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா மட்டும்தான் டிக்கெட் எடுக்கணும். பேலஸ்க்கு வெளியே வந்து சுத்தி பார்க்கறதுக்கும் அங்க உட்கார்றதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். மைசூர் பேலஸ்ல என்ட்ரி ஃபீ பாத்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 120 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அங்கே வந்து வீக்கெண்ட் அப்படின்றதுனால ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. ஸோ நாங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம். 2 பேருக்கும் சேர்த்து 242 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பேலஸோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் வந்து அவைலபிளா இருக்கு. லக்கேஜஸை வந்து நம்ம அங்கேயே வந்து கொடுத்துக்கலாம். அங்க வந்து எதுவுமே சார்ஜ் பண்றது கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆனா 6 மணியோட வந்து கிளாக் ரூமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம லக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேலஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஷூஸ் செப்பல்ஸ்லாம் அலோ கிடையாது. அதனால வெளியே வந்து செப்பரேட் கவுண்டர்ஸ் இருக்கு. நம்ம அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கும் சார்ஜ் எதுவும் பண்றது கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அப்படியே வந்து பேலஸ்குள்ள என்டர் ஆயிட்டோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பேலஸ். அங்கே இருக்கிற மைன்யூட்டான ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு சரியா வந்து பார்க்கவே முடியல. ஏன்னா நாங்களும் வீக்கெண்ட் அப்படின்றதுனால அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு, ப்ராப்பராக ரசிக்க முடியல. நாங்கள் வந்து ஃபைனல் பிளானாக வச்சுருந்தோம் அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் அவசரமாக பார்த்துட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்தியாவிலேயே தாஜ்மஹாலுக்கு அப்புறமா அதிகமான சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணுற பிளேஸ் தான் இந்த மைசூர் பேலஸ். மைசூர் பேலஸ்ல அட்ராக்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கு. ராஜாக்கள் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒரு லிஃப்ட் இருக்கு. அதுக்கப்புறமா உள்ள ஒரு பளிங்கு மண்டபம் இருக்கு. அது ரொம்பவே அழகா இருக்கும். அங்க போட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ தள்ளுமுள்ளு. அப்புறம் ஃபுல்லா வந்து காப்பர்லேயே செஞ்ச ரொம்பவே தடிமனான டோர்லாம் இருக்கு. இதெல்லாமே கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். இந்த பேலஸ் பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோர் வந்து நம்ம டூரிஸ்ட் எல்லாமே விசிட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ 2 ஃப்ளோர்லயும் ஃபுல்லாவுமே சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால வந்து லக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மைசூர் பேலஸ்ல வந்து முக்கியமான விஷயம் இந்த லைட் ஷோ தான். 7 மணிக்கு கரெக்டா லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுவாங்க. 6 மணில இருந்தே கூட்டம் வந்து அவ்வளவா சேர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு 6 o'clock ஒரு 6:15க்குலாம் லைட்லாம் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு லைட்டா ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 7 மணி ஆகும்போது மொத்த லைட்டையுமே ஆன் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நல்ல கோல்டன் டெம்பிள் மாதிரி ஜொலிச்சிச்சு. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ நெரிசலா இருந்துச்சு, பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்க எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா சிட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்கு. அதனால நடந்தே வந்துட்டோம். அங்க இருந்து பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணாம ஊபர் ஆட்டோவே புக் பண்ணிட்டோம். 45 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயே சிம்பிளா டின்னரை முடிச்சுக்கிட்டோம். 2 பேருக்கும் சேர்த்து 120 ரூபாய் ஆயிருந்துச்சு. திரும்பி வர்றதுக்கும் நாங்கள் காவேரி எக்ஸ்பிரஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து 9 மணிக்கு வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். அதுக்கப்புறமா நல்லபடியாக படுத்து தூங்கிட்டு காலையில் விடியும் போது சென்னை ரீச் ஆயிருந்தோம். 6:45 வந்து சென்னை வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த டூர்ல வந்து நாங்கள் பிளான் பண்ணி மிஸ் பண்ணது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டி ஹில்ஸ், அப்புறம் ரயில்வே மியூசியம், அதுக்கப்புறமா ஜெகன்மோகன் பேலஸ், இது 3மே வந்து பார்க்க முடியல. இன்னும் ஒரு ஹாஃப் டே இருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராவா பிளான்ல இல்லாம நாங்க பார்த்தது லலிதா மஹால் பேலஸ், அப்புறம் சாண்ட் மியூசியம், ஷெல் மியூசியம், அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் கார்டன், இதெல்லாம் பார்த்ததுனால தான் நாங்க பிளான் பண்ண இந்த பிளேஸை வந்து பார்க்க முடியல. நீங்க வந்து போறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 டே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து இருக்கு. ஆக்வா மரைன் வேர்ல்ட் எல்லாம் கூட இருக்கு. அங்க எல்லாம் கூட கண்டிப்பா விசிட் பண்ணலாம். கர்நாடகா டூரிசம் டிபார்ட்மெண்ட் மைசூர் சைட் சீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 டே டூர் பேக்கேஜ் வந்து பண்றாங்க. இது மார்னிங் 8:30க்கு மைசூர்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடமே சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் 8:30க்கு வந்து மைசூர்லயே கொண்டு டிராப் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ஆர்ட் கேலரி, அப்புறம் மைசூர் ஜூ, சாமுண்டீஸ்வரி டெம்பிள், அப்புறம் மைசூர் பேலஸ், சென்ட் பிலோமினாஸ் சர்ச், கும்பஸ், திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ், ஸ்ரீரங்கநாத சுவாமி டெம்பிள், பிருந்தாவன் கார்டன், இவ்வளவு பிளேஸை வந்து கவர் பண்றாங்க. சார்ஜஸ் பாத்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 510 ரூபாய் வாங்குறாங்க. மைசூருக்கு 1 டே ட்ரிப் பிளான் பண்றவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம். 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் எதுவுமே சார்ஜ் பண்றது கிடையாது. சீனியர் சிட்டிசனா இருந்தா அவங்களுக்கு டோட்டல் டிக்கெட் அமௌண்ட்ல இருந்து 20% வந்து கம்மி பண்றாங்க. அவங்க வந்து வேலிடான ப்ரூஃப் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்டு அப்புறம் என்ட்ரி டிக்கெட் எல்லாமே நாம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கேப் டிரைவர்ஸும் இந்த மாதிரி செப்பரேட்டான பிளான் எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அது அவங்களோட கம்பெனியை பேஸ் பண்ணி சார்ஜஸ் எல்லாம் வேரி ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா விசாரிச்சுட்டு மைசூர் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுங்க. அலைச்சல் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக கவர்மெண்டோட இந்த பேக்கேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். இன்னும் கேப்ஸ் வேணா கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டல் ஸ்கூட்டர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. தாராளமாக அந்த ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு டோட்டலான எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து 1204 ஆயிருந்துச்சு. பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 240 rupees ஆயிருந்துச்சு. ஆட்டோ அண்ட் கேப் நாங்கள் யூஸ் பண்ணது 636 rupees ஆயிருந்துச்சு. ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 day தான் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ 1500 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 265 rupees ஆயிருந்துச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 daysக்கும் சேர்த்து 480 rupees ஆயிருந்துச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 260 rupees ஆயிருந்துச்சு. டீ அப்புறம் ஜூஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 190 rupees ஆயிருந்துச்சு. என்ட்ரி ஃபீ மட்டும் 1150 rupees ஆயிருந்துச்சு. தென் லாக்கர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி இந்த இடத்துல டோட்டலாக 40 rupees சார்ஜ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மைசூர் ட்ரிப்பு எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 2 நாளுக்கு 5965 ரூபாய் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மைசூருக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த பிளான்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். அப்போ இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய்.